இப்ப கொக்கி பெட்டி எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சில சட்டைகள்ல இடது பக்கம் கொக்கி பெட்டி இருக்கும், சில சட்டைகள்ல வலது பக்கம் இருக்கும். பிளவுஸ்ல கொக்கி பெட்டி எந்த சைடு இருக்கிறாப்புல கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்க தச்சு கொடுத்துருங்க. நான் இடது பக்கம் இருக்கிறாப்புல இருக்கு, நான் இடது பக்கம் வைக்கிறேன். கொக்கி பெட்டியை கிராஸ் பீஸ்ல வைக்கிறேன். கிராஸ் பீஸ்ல எதனால வைக்கிறேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல நேர்கட்டிங் வச்சு நம்ம கொடுக்குறப்ப இந்த இடத்துல துணி காணாம லைட்டா அப்படி பிடிச்சானுக்க வரும். அப்படி வராம இருக்கிறதுக்காக நான் கிராஸ் பீஸ்ல கொடுக்குறேன். கிராஸ் பீஸ் கொடுக்கையில என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்னா மெதுவா அப்படி மடிச்சு விட்டு நீட்டா அப்படி தைக்கணும், இழுத்து தச்சிடக்கூடாது. அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்காக இந்த துணி எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சு இருக்கிறது போல ஒரு கோடு போட்டுக்கோங்க. 2.5. இப்ப இத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இத ஒண்ணு சேர்த்துக்கிடணும். இந்த மாதிரி வச்சு இத ஒண்ணு சேர்த்துக்கிடணும். இத ஒண்ணு சேர்த்தாச்சு. சேர்த்தா பிறகு இந்த இடத்த நம்ம இப்ப கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மெயின் கிளாத்ல இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுல தச்ச பக்கமும் இதுல தச்ச பக்கமும் ஒண்ணு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது மேல வச்சு ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிறது போல ஒரு தையல் போடணும். இப்ப இதை வச்சு ஒரு பதிவு தையல் போடலாம். இப்ப இதை அப்படியே உள்ள மடிச்சு நம்ம தைச்சிடலாம். இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு இந்த பகுதி எல்லாமே இந்த துணி எல்லாம் ஒரு நேரத்துக்கு சின்ன டக்கு போல விழுந்துரும். அதுக்காகத்தான் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறது. கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கையில நம்ம இந்த துணியை பிடிச்சு இழுத்து தைச்சிடக்கூடாது, அப்படி மெதுவா பொத்தி தைக்கணும். அப்பதான் இந்த 2 பக்கமும் அளவுகள் கரெக்டா வரும். இப்ப கொக்கி பெட்டி நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்ப வி பெட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வி பெட்டி தைக்கிறதுக்கு மூணே 3/4 இன்ச்சுல நான் ஒரு துணி எடுத்திருக்கேன். 3/4 எடுத்திருக்கேன். 3 எடுத்தா கூட போதுமானதுதான். இது அப்படியே இருந்துச்சு, அதனால அதை அப்படியே எடுத்தேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த அளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க. இதே அளவுக்கு நான் லைனிங் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதே அளவுக்கு நம்ம லைனிங் கட் பண்ணியாச்சு. இதை எப்படி வச்சு தைக்கலாங்கிறத பார்ப்போம். இதை இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்ப வச்சு தைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப மெயின் கிளாத்தை உள்பகுதியை எடுத்துக்கிடலாம். அதுல இந்த லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இதை 2ஐயும் இப்படி ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த 4 பக்கமும் ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க.
தையல் போட்டுட்டு நீங்க தைங்க. இந்த இருக்கு, இதை இப்படி மடிச்சுக்கிடணும். மடிச்சுட்டு உள்பகுதியில இதை வச்சு தைக்கணும். எப்பயும் போல நம்ம 1/4 இன்ச்சு இருக்கிறது போல ஒரு தையல் போடலாம். தைக்கிறப்ப கீழே உள்ள துணியை இழுத்து தைக்க கூடாது. அப்படியே கீழே உள்ள துணி அப்படியே இருக்கட்டும், நம்ம மேல உள்ளதை மட்டும் அப்படி பிடிச்சு தைச்சா போதும். இப்ப தையல் போட்டாச்சு. போட்ட பிறகு இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு மடிப்பு மடிச்சு கொஞ்சம் தாராளமா மடிச்சுக்கிடலாம். இதனோட அளவு எவ்வளவு வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு கூட வேணும்னா கூட மடிச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் உள்ள துணி இருக்கிற மாதிரி வச்சு தைங்க. அப்பனா தான் நீங்க கொக்கி வைக்கிறப்ப அந்த துணியிலேயே நீங்க குத்தி நல்லா வைக்கிறதுக்கு தோதா இருக்கும். இந்த இருக்கா, இதை இப்படி வைங்க. இந்த அளவுகள் வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. தெரியல அப்படின்னா அளவு சட்டையில அளந்து பார்த்துக்கோங்க. இப்படி வெளியே தெரியிற அளவு எவ்வளவு வச்சா நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உள்ள வந்து இப்படி இருக்கும். உள்ள எவ்வளவு மடிச்சோமோ அதே அளவை ஒண்ணு போல மடிச்சு நம்ம இப்ப தைக்க போறோம். இந்த 2 அளவும் ஒண்ணு போல இருக்காங்கிறத பார்க்கணும். இந்த இருக்க, இதை இப்படி வச்சு இது ரெண்டும் ஒண்ணு போல இருக்கான்னு நம்ம இந்த இடத்துலதான் கரெக்டா பார்த்துக்கணும். கழுத்து தைக்கிறப்ப இது பார்த்து கரெக்டா நம்ம சைஸ் பண்ணிக்கிடணும். இல்லை அப்படின்னா நம்ம கழுத்து தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இது ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வீப்பட்டி கொக்கிப்பட்டி தச்ச உடனே 2 அளவுகளும் ஒண்ணு போல இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி வச்சு பார்த்துருங்க. இந்த இருக்கா, இது எல்லாமே கரெக்டா இந்த வந்திருக்கா. இது உள்ள பகுதி வந்து இது போல இருக்கும். இந்த இருக்கா, இதுக்கு அடுத்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் எப்படி பண்றதுங்கிறத பார்த்துருவோம். இப்ப இன்விசிபிளா ஷோல்டர் ஜாயிண்ட் எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து பிளவுஸ்ல பேக் சைடுல உள்ள நல்ல பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல உள்ள நல்ல பக்கத்தை இப்படி வைங்க. இப்ப இது ரெண்டும் தச்சு வரையில நல்ல பக்கம் வந்துருச்சா, இது இப்படி இருக்கட்டும். இது மேல லைனிங் கிளாத்தை வைங்க. இந்த இருக்கா, இந்த லைனிங் கிளாத்தை வச்சு இந்த 3ஐயும் சேர்த்து, இது பேக் தட்டு, இது ஃப்ரண்ட், இது லைனிங், இந்த 3ஐயும் ஒரு தையல் போட்டு 2 தையல் போடணும். நான் தையல் போட்டு எடுத்துட்டு வரேன். இப்ப இதுல 2 தையல் போட்டாச்சு. போட்ட பிறகு இதை திருப்பி விடுவோம். திருப்பி உடையில இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு வந்து பின்னாடி உள்ள துணியும் முன்னாடி உள்ள துணியும் தனித்தனியா இருந்தா தான் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண முடியும். இந்த இருக்க, இது போல இருக்கும். வெளிப்பக்கம் இந்த மாதிரி இருக்கும். இனிமேல் நம்ம பின்கழுத்து ஆம்கோல் எல்லாமே கரெக்ட் அளவு கட் பண்ணோமா, அதனால இதை அப்படியே ஒரு தையல் மட்டும் போட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும். நான் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கு. இந்த இருக்க,
இது போல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு அடுத்துதான் நீங்க எப்பயுமே சொல்லுவீங்கல்ல, சைடு ஜாயிண்ட் பண்றப்ப ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஏற்ற இறக்கம் வராம இந்த சைடு பட்டி எல்லாமே நீங்க கரெக்டா கட் பண்ணி கரெக்டா அளந்து தைங்க, கரெக்டா வந்துடும். இந்த இருக்க இப்ப இந்த வச்சிருக்கோமா, வச்சுட்டு இதை இப்படி பிடிங்க. இப்படி வச்சுட்டு நம்ம இப்ப தையல் போடையில எப்படி போடுவோம், இந்த இருக்க இப்படிதானே போடுவோம். கரெக்டா இருக்கா? இதுல இப்படி மடிச்சு நம்ம இதை தைக்கணும். நம்ம இப்ப மடிக்கிறதும் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 2 இன்ச்சு இருக்கிறாப்புல கோடு போட்டோம் பாத்தீங்களா, அந்த அளவும் கரெக்டா இருக்கு. இப்ப இத வந்து மடிச்சு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது மடிச்சு தைச்சிட்டு வேற ஒண்ணும் வேலை கிடையாது. இதுல இந்த இருக்கு பாருங்க, இந்த சட்டைய இப்படி வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு நம்ம தையலுக்காக எவ்வளவு விட்டோம், டாட்டுக்காண்டி எவ்வளவு விட்டோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை தைக்கணும். இப்ப மடிச்சு தைக்கிறது எப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்க வந்து ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாமே நீங்க இப்படி அளந்து பார்த்துக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த அளவு வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு இப்படியே வச்சு அளந்து கோடு போட்டுட்டு அந்த 2 இன்ச்சு இருக்கிறத நீங்க தைங்க. இந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி பாத்துக்கோங்க. பேக் தட்டு பார்க்கையில இப்படி பார்க்கணும். இந்த இருக்கா, பிளவுஸ்ல வந்து நடுப்பகுதியை வச்சு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம கழுத்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு மற்ற இடத்த நீங்க இப்படி அளந்து பார்த்து அந்த 2 இன்ச்சு மிச்சம் இருக்கிறத நீங்க மடிச்சு தைக்கணும். இதுதான் கணக்கு, வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சைடுல 2 டாட் போடுவோம் பாத்தீங்களா, இந்த இடத்துலயும் 2 டாட் போடுவோம்ல, அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம இந்த அளவு வந்து நம்ம தச்சு கொண்டு வர அளவு இதுதான். இது இப்படி இருக்கட்டும். இது வந்து நடுப்பகுதியில உள்ள அளவு. இப்ப இத 2ஐயும் இப்படி பிடிச்சுக்கோங்க. இப்ப இத 2ஐயும் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி பிடிக்கும். இந்த சைடு தையலுக்கு உள்ள இது அப்படி இருக்கட்டும். நடுவுல உள்ள அந்த அளவுல நம்ம ஒரு டாட் போட்டோம்னா இதையும் பிடிச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிறது போல ஒரு டாட் பிடிக்கணும். பிடிச்சு அப்படி மேல வரையில அப்படி குறுகி கொண்டு வரணும். இது போல போடணும். போட்டுட்டு இந்த பக்கம் வந்து இது போல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி அந்த பக்கம் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் போடையில நம்ம இந்த இடம் தான் நம்ம தையல் போட போறோம். சைடு வந்து ஜாயின் பண்ற இடம். அதையும் நடுவுல உள்ள நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த அளவையும் இப்படி பிடிக்கும். பிடிச்சிட்டு அது அந்த நடு பகுதியில நம்ம வந்து போடணும். இப்படி போட்டாதான் 2 டாட்டும் ஒண்ணு போல இருக்கும். ஒரு டாட் உயரமா ஒரு டாட் கம்மியா நீங்க போடக்கூடாது. நல்ல ஒண்ணு போல வச்சு போடணும். இது போல 2 டாட் நம்ம போட்டுக்கலாம். இப்ப அடியில மடிச்சு தச்சோன்னே இது போலத்தான் இருக்கும். உள்பகுதி இந்த மாதிரி இருக்கும். உள்ள பகுதி இந்த மாதிரி இருக்கும். சைடு ஜாயிண்ட் வந்து இது போல இருக்கும். இந்த சைடு ஜாயிண்ட் வந்து இந்த பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கா? இது போலதான் நம்ம தைக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம்.